ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 29/2/2024, அதாவது பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள், உத்தராயணம், கரிநாள், சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். அதாவது இன்றைய தினம் தெற்கு திசையை நோக்கி நீங்க பயணம் போகக்கூடாது. வேற வழி இல்லை, போய்தான் ஆகணும். உத்தியோகம் நிமித்தமாக, இல்லை தொழில் வியாபாரம் நிமித்தமாக, இல்லைன்னா ஏதானும் குடும்ப பொறுப்புகளுக்காக இந்த மாதிரி போற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமா நல்லெண்ணெய் எடுத்து தலையில தேய்ச்சின்ட்டு நீங்க உங்க பயணங்களை தொடருங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பயணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். கும்பலக்னம் இருப்பு 2 நாழிகை 13 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:29 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 8:26 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று மாலை 3:17 மணி வரை விருத்தி, அதன் பின்பு துருவம். கரணம் இன்று மாலை 3 மணி 6 நிமிடங்கள் வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துலம். யோகம் இன்று காலை 8:26 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷம நட்சத்திரம் உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரையிலுமான அற்புதமான செவ்வாய் முறையில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதால் குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும், நவகிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய ஸ்ரீ குரு பகவானையும் வணங்க நன்மைகள் உண்டாகும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் சூரியன், சனி மற்றும் புதன், மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள், சந்தோஷமான நாள். கலத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துல சந்திர பகவான், அதாவது துலாம் ராசியில இருக்கார். குரு பகவானோட தனது 7ஆம் பார்வையை வாங்கிக்கிட்டு, அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். என்னதான் ஜென்மராசியில குரு பகவான் இருந்தா கூட அற்புதமான ஒரு நாள். மனசுல இருக்கிற குறைகள்லாம் தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு உயர்வுகள், சலுகைகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு கூட்டாளிகள் அனுசரணையாக ஆதரவு தெரிவிப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பான சூழ்நிலையில் பயணிப்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குடும்ப சூழ்நிலை கருதி மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு வளர்ச்சி உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கக்கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆற்றல் மிளிரும் நாள்.
எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம். அதனால் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கெல்லாம் மேலதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடி திட்டங்களை அருமையாக அறிவித்து முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவைப்படுவதால் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் காணப்படும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதில்னா, கொஞ்சம் கவலைகள் குறையும் நாள். மனசில் இருந்த பெரிய கவலைகள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை பளு குறையும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குமே தவிர குடும்ப ஒற்றுமை குறையாது. கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகளின் மூலம் சில மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வீண் மனக்குழப்பம் வந்து நீங்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஒருவித முன்னேற்றம் அடைந்து மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சுகஸ்தானமாக்கிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் 7ஆம் பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுறார். இந்த சந்திர பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில நேரங்களில் பயண வாய்ப்புகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறுவதோடு மட்டுமல்லாமல் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கச் செய்யும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் தைரியம் அதிகரிக்கும் நாள். உங்களோட முயற்சிகள்லாம் இன்னைக்கு வெற்றி அடையும். வீரியஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் காரகத்துவத்தை வாங்கிட்டு 7ஆம் பார்வையை வாங்கிட்டு அற்புதமாக செயல்படுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி அடையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறுவதோடு மட்டுமல்லாமல் சில நேரங்களில் கூட்டாளிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நாள். ரொம்ப என்னதான் ஜென்ம ராசியில் கேது பகவான் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் கூட 8ஆம் இடத்துல குரு பகவான் இவ்வளோ பேர் உங்களுக்கு சண்டித்தனம் பண்ணினா கூட இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார். சாதாரணமாக தினப்பலன் சந்திர பகவானை வச்சு தான் சொல்கிறது.
அதனால இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் குரு பகவானின் காரகத்துவத்தை 7ஆம் பார்வையாக வாங்கி கொண்டு அற்புதமாக செயல்படுவதால் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். உங்களது எண்ணங்கள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் நெருக்கமும் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா சூப்பர். சாதாரணமா ஜென்ம ராசியில சந்திர பகவான் இருந்தாலே சில நேரங்கள்ல குழப்பம் இருக்கும், மனசுல ஒரு கிளேசம் இருக்கும். சில நேரங்கள்ல எதையோ இழந்தது போன்று தோற்றம் கிடைக்கும். ஆனா ஒண்ணுமே இருக்காது, ஆனா மனசுல அப்படி ஒரு ஃபீலிங். ஆனா இப்போ என்ன அப்படின்னா, உங்க ஜென்மராசியில சந்திர பகவான் இருந்தா கூட ஜீவனாதிபதி குரு பகவானின் 7ஆம் பார்வையை வாங்கிக்கிட்டு சஞ்சாரம் பண்றதுனால இன்னைக்கு குடும்பத்துல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குமே தவிர பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு கூட்டாளிகள் ஆதரவு தெரிவிப்பார்கள். சக வியாபாரிகள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் ஆதரவு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடி திட்டங்களோடு செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் இருக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்தோஷமான நாள் தான் சொல்லணும். ஏன்னா 12ஆம் இடமாகிய மோட்சஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் கண்ணாபின்னான் இருக்கும். ஆனால் இந்த பணங்காட்டு நெறி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது. எப்படின்னா என்ன செலவு வந்தாலும் மீட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயண வாய்ப்புகளை மேற்கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குதூகலமான சூழ்நிலையில் பயணிப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கருத்தூன்றி படிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நாள். ஏன்னா லாபஸ்தானத்தில் இந்த சந்திர பகவான் உட்கார்ந்துட்டு குரு பகவானோட 7ஆம் பார்வையை வாங்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கேட்ட சலுகைகள் உடனே கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் அற்புதமாக லாபகரமாக நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் காட்டுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி கணவன் வீட்டாரிடம் நற்பெயர் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத்.
எனதுருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப பொறுப்போடு செயல்படுவீங்க. ஆகா, இந்த பிள்ளை இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது அப்படின்னு நினைப்பாங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள்லாம் உங்களோட செய்கைகளெல்லாம் பார்த்துட்டு, ஆகா அற்புதமாக செயல்படுறார் அப்படின்னு ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கிடைக்கும். அதனாலே உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், அதனால் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. கணவன் மனைவி அப்படிங்கும்போது பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் அப்படின்னா இன்னைக்கு அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் அதிரடியாக முன்னேறுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதொருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன நிம்மதி கிடைக்கும் நாள். சந்திராசிரமம் போயிடுத்துனாலே கொஞ்சம் மனசில் ஒரு தைரியம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், குழப்பமெல்லாம் நீங்கிடும். இன்னைக்கு குழப்பமே இல்லாத ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகி கருத்து ஒற்றுமை உண்டாகும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதியான போக்கு தென்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும். கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை அகன்று சுறுசுறுப்பாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் எச்சரிக்கை கிடையாது, நிஜமாவே நல்ல எச்சரிக்கையாகவே இருக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்கள் பக்கம். சரி, சந்திராஷ்டமம் அப்படின்னாலும் உங்கள் ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கார், களத்திரஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். ஆனாலும் உங்களுக்கு சில நேரங்களில் நற்பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்துட்டு சில நன்மைகளை செஞ்சுட்டு இருக்கார். அந்த வகையில் இன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகன பயணம் அப்படிங்கும்போதே, வாகனத்தை எடுக்கும்போதே, வண்டி எடுக்கும்போதே நீங்கள் எல்லா பேப்பர்ஸும் எடுத்து வச்சுட்டாச்சா, பெட்ரோல் போட்டுண்டாச்சா, முக்கியமாக ஹெல்மெட் எடுத்துட்டாச்சா அப்படின்லாம் பார்த்துக்கணும். பின்னாடி யாராவது உட்காரால அவளுக்கும் ஹெல்மெட் எடுத்துக்கணும், சரியா? ஏன்னா பொது ரூல். அதனால் அதெல்லாம் எடுத்துட்டு நல்லபடியாக வாகன பயணங்களில் போயிட்டு வரணும். அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வதற்காக உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில நேரங்களில் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் கோப்புகளில் சரிவர கையாள்வது உச்சிதம். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.